அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தி அழைத்து வர நேபாளத்துக்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 2 கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி. சிவப்பு சீனி தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் கட்டாயமாகும் நடைமுறை. போலீஸ் நிலையத்தில் கழுத்தை அறுத்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன். பேருந்து நிலையத்தில் சிறுமிக்கு போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயல். உடனடியாக வெளியேறுங்கள், கோப்பாய் போலீசாருக்கு 24 மணி நேரம் கெடு. மதுவிருந்தில் கொலை பறிபோன உயிர். தெற்கு கடற்கரையில் மிதந்து வந்த 51 பொதிகள். போலீஸ் அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் கத்தி முனையில் மிரட்டி கொள்ளை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மனுவை விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புதல். தொடர்பான விரிவான செய்திகள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றுள்ளனர். இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் குறித்த 2 அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி நேற்று நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டார். அவருடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் செவ்வந்தி தன்னை போன்ற யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட 4 குற்றக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான கம்பகா பபா எனப்படுபவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை அதிகாரிகளுக்கு 5 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக வழங்கப்பட்ட முற்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் நேபாள அதிகாரிகளின் காவலில் உள்ள நிலையில் அவர்கள் இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 2வது பெரிய புதைகுழியான செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 2 மாத அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2 மில்லியன் ரூபாய் நிதியை நீதி அமைச்சு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழி பிரதேசத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட 1.9 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி ஜோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அகழ்வாய்வு பணிக்கு பொறுப்பான நிபுணர்கள் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தில் சில இடங்களில் ஏற்கனவே மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இந்த நாட்களில் அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த நேரத்தில் அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிக்க முடியாது எனவும் நீதிவானிடம் தெரிவித்துள்ளனர். குறித்த வழக்கை நவம்பர் 3ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரிக்க நீதவான் தீர்மானித்துள்ளார். முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட நிதியுடன் 45 நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று பிற்பகல் நிறைவடைந்த நேரத்தில் 240 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர இனி அனைத்து புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தையின் பால் போத்தல், பொம்மை, சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பை ஆகியவையும் அடங்கும். அரசு நிறுவனங்களில் சிவப்பு சீனி கொள்வனவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வைத்தியசாலைகள், சிறைச்சாலை திணைக்களம், போலீஸ் திணைக்களம், முப்படைகள் ஆகிய அரசு நிறுவனங்களின் உணவு தேவைகளுக்கான கொள்வனவின் போது கட்டாயமாக சிவப்பு சீனி கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட லங்கா சீனி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பெலவத்த மற்றும் செவனகல உற்பத்தி சாலைகளின் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியின் மொத்த வருடாந்த உற்பத்தி 56,000 மெட்ரிக் டன் என்பது குறிப்பிடத்தக்கது.
வருடாந்த கரும்பு செய்கையின் அளவு அதிகரித்த காரணமாக சீனி உற்பத்தி மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவப்பு சீனியின் சந்தை வாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்கில் போலீஸ் சிறைச்சாலை திணைக்களம், அரசு வைத்தியசாலைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொள்வனவு செய்யும் நிறுவனங்களில் கட்டாயமாக சிவப்பு சீனி கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்தின் ஊடாகவும் சிவப்பு சீனி கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்ற யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பலாங்குட பின்னவள போலீஸ் நிலையத்துக்குள் நபரொருவர் தனது கழுத்தை வெட்டி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி முறைப்பாடு செய்து வந்த தந்தை, தாய் மற்றும் மகன் உட்பட பல குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது. இதன்போது ஒருவர் தனது சட்டைப்பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்து மற்றும் கையை வெட்டி கொண்டுள்ளார். அதனை தடுக்க முயற்சித்த போலீஸ் அதிகாரிக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்த பலாங்குட பகுதியைச் சேர்ந்த 21 வயது நபர் பலாங்குட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த தகராறில் காயமடைந்த போலீஸ் அதிகாரியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னவள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கர்னல் சுதேஜ் நாளக தலைமையில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பிபில பேருந்து நிலையத்தில் பகலில் 10 வயது சிறுமியை குடிபோதையில் முத்தமிட்டதற்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஒரு போலீஸ் சார்ஜென்ட் தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார். கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் மக்கியங்கனை ரிதிமாலியத்து நாரங்கசிய அத்தே கனுவைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஆவார். இவர் கண்டகெட்டிய காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர். கடந்த 10ஆம் தேதி பிபில பேருந்து நிலையத்தில் போலீஸ் சார்ஜென்ட் சிறுமியை முத்தமிட்டதாக கைதாகியிருந்தார். இவர் குடிபோதையில் நடந்து கொண்டதாகவும் 10 வயது சிறுமியை பாலிய துன்புறுத்தல் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு பிபில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கு மேலும் விசாரணைக்காக அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்துக்குள் கோப்பாய் போலீசார் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேற நேற்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று நீதிமன்றத்தின் மூலம் குறித்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த 30 வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் உள்ளது. இந்நிலையில் காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். எனினும் அதற்கு பலன் கிட்டவில்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான 9 உரிமையாளர்கள் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர். வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்போது பொதுமக்களின் காணியிலிருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சதீஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். மாத்தறையில் திக்வெல்ல போலீஸ் பிரிவின் அல்பர சந்தியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் திக்வெல்ல குருந்துகேன பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இவர் 2 நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவரில் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர் தப்பி சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட 51 பொதிகளிலும் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பொதிகளில் ஐஸ், ஹஷீஷ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகுதி உணக்குருவி சாந்தா என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்த மூவர் கத்தி முனையில் மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது.
கேகாலை மாவட்டத்தில் இனந்தெரியாத நபர்கள் மூவர் போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை கத்திமுனையில் மிரட்டி 1,90,00,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. கொள்ளையர்கள் 40 பவுன் நகைகள், 15 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. வீட்டின் உரிமையாளரான 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை இது தொடர்பில் கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். குறித்த வீட்டின் உரிமையாளர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தால் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக வழங்கப்பட்ட பரிந்துரைகளை செயற்படுத்த உத்தரவிடுமாறு கோரும் மனுவை மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இணங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த மனு மீதான விசாரணையை 2026 மார்ச் 24ஆம் தேதியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த கோரி சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபருக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு கோரிய இந்த நீதி பேராணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.